வந்து கோதுமையில் இடியாப்பம் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது கோதுமை மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், ரைஸ் மாவு 1/4 கப்பு, ஆயில் கொஞ்சம், சால்ட்டு கொஞ்சம், இவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து கோதுமை மாவையும் அரிசி மாவையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுப்பில் தவா வச்சுட்டேன். இப்போ கோதுமை மாவு போட்டுட்டேன். பாருங்கள், இதே மாதிரி கொஞ்சம் நேரம் வறுத்துக்குருவோம். நல்லா கோதுமை மாவை இப்படி வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வறுத்ததுக்கப்புறம் இதையும் போட்டுருவோம். ரைஸ் மாவையும் அதில் போட்டுருவோம். ரைஸ் ஃப்ளவர் ரெண்டையும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வறுத்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா வறுத்துக்குருவோம். ஏன் வறுக்கிறேன்னா, நம்ம இப்போ நல்லா வறுத்துக்கிட்டா தான் நம்மளுக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இடியாப்பம் கண் வந்து கொஞ்சம் பொடி ஓட்டையாக இருக்கும். அதனால் இதை நல்லா வறுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு புளியறதுக்கு ஈஸி. இல்லாட்டா டைட்டாக இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கும். அரிசி மாவும் அதுக்காகத்தான் போட்டிருக்கேன். கோதுமை மாவு மட்டும்னாலும் புளிய முடியாது, ரொம்ப சிக்கலாக இருக்கும். கொஞ்சம் ரைஸ் மாவு போட்டு ரெண்டையும் இப்படி ஃப்ரை பண்ணி நல்லா இடியாப்பத்துக்கு பிணையிறது போல் பிசைஞ்சு புழிஞ்சோம்னா கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். அதுக்காகத்தான் வறுக்கிறது. நல்லா வறுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுக்கிடுவோம். இதை இப்போ இறக்கிடுவோம். நல்லா வறுத்தாச்சு. மாவு வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுக்கிடுவோம். ஏன்னா இந்த இடியாப்ப மாவை பிசைகிறதுக்கு ஹாட் வாட்டர் தான் நல்லது. அதனால் கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடாகட்டும், அதுக்கப்புறம் பிசைஞ்சுக்கலாம். ஹாட் வாட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கிடுவோம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி சூடாக இருக்கிறதுனால டம்ளர்கிட்ட விடுறேன், கரண்டியை விட்டுக்கின்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைங்க, ரொம்ப விட்டுறாதீங்க. கொஞ்சம் நல்லா சப்பாத்தி போடுவோம்ல, அந்த பதத்துக்கே பிசைஞ்சு எடுத்துக்குவோம். பிசைஞ்சுக்கிட்டே இருங்க. நல்லா ஒன்று போல் பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்குருவோம். கொஞ்சம் விடுங்க, ஒட்டாமல் வரும். அதுக்காகத்தான் ஆயில் ஊற்றினா கொஞ்சம் ஒட்டாது. புளியறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் வாட்டர் விட்டு பிசைஞ்சுக்குருவோம். இந்த பதத்துக்கு கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு, கட்டி இல்லாமல். இதே மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ புளியறத பார்ப்போம். இட்லி தட்டில் எண்ணெய் தடவி புளியுவோம். இட்லி தட்டில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்குவோம். எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் புளியும். இப்போ வந்து இடியாப்பம் உலக்கு இருக்குல்ல, அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குருவோம். அப்போ தான் ஒட்டாது. அதுக்காக தான் சைடில் எல்லாம் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து மாவை உள்ளே வச்சு புளியும். இது மாதிரி வச்சு கூட்டிக்கோங்க. மாவு போட்டு இப்போ புளியுவோம். இதே மாதிரி தட்டில் எல்லாத்துலேயும் புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்படி புளிஞ்சு உள்ளே வைப்போம்.
நல்லா அப்படி புழிஞ்சிடும். ஈஸி தான், ரொம்ப சிம்பிள் இதெல்லாம். அப்படியே தட்டை எடுத்து உள்ளே தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ உள்ளே எடுத்தோம் வச்சு மூடியை போட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் வெந்துடும், எடுத்துருவோம். இப்போ வெந்திருக்கான்னு பார்ப்போம். வெந்திருக்கும், 10 நிமிஷத்தில் வெந்துடும். இந்த பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து கீழே வச்சுருவோம் தட்டை. பாருங்க, இப்போ நம்மளுக்கு கோதுமை மாவு இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதுங்க. நன்றி.